இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ நிறைய அதிலிருந்து அதிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கிறதா? பிரச்சனைகள் வட்டி வாங்குறது, உடம்பு எல்லாம் போகிறது, தோல் நோய், நோக்கி எல்லா பிரச்சனையும் எல்லா மதத்துக்கும் இருக்கு. இந்த மதத்தில் இருக்கிறதுனால மட்டும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஏதாவது ஒரு நன்மை இருக்கிறதா? அழகான கேள்வி. அதாவது முஸ்லிமாக இருப்பதனால் நியாய தீர்ப்பு நாள்ல மறுமையில மறுமையில நன்மை இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஐயா அவர்கள் அது தொடர்பாக கேட்கிறாங்க. முஸ்லிமா வாழ்ந்தா இந்த உலகத்துல இன்னதெல்லாம் செய்யலாம் என்று ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? அதாவது முஸ்லிமா வாழ்ந்தா நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம், முஸ்லிமா வாழ்ந்தா பணங்காசோடு இருக்கலாம், முஸ்லிமா வாழ்ந்தா அப்படி இருக்கலாம்னு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. முஸ்லிமா வாழ்ந்தால் ஏன்னா உலகத்தில் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்புவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் மறுமையில் நல்லா இருப்பீங்க, மறுமையில் நல்லா இருப்பீங்கன்னா அது நம்ப முடியாது. உலகத்திலேயே நீங்கள் முஸ்லிமா வாழ்வதனால் மற்றவங்களுக்கு விட டிஃப்ரெண்டான முறையில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குமானா கிடைக்கும். மிகச்சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது இஸ்லாம் சொல்கிறது, நீ ஒரிஜினல் இறைவனை நம்பி நீ முஸ்லீமாக வாழ்ந்தால் இறைவனுடைய பரக்கத் என்ற, பரக்கத்துங்கிற வார்த்தை அரபியில் சொல்லுவாங்க. பரக்கத்துன்னு சொன்னா குறைந்த பொருள் நிறைந்த பயன், இதுதான் பரக்கத். இந்த மாதிரி ஒரு மறைமுகமான அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது. அது எப்படி கிடைக்கிறது நீங்க இன்னைக்கு பார்க்கலாம். வேற எல்லா சமுதாயங்கள்லையும் ஒரு ஆணு வேலைக்கு போறான், அவன் பொண்டாட்டி வேலைக்கு போவாங்க, தகப்பனார் வேலைக்கு போவார், பிள்ளைகள்லாம் வேலைக்கு போவாங்க, சித்தாள் வேலைக்கும் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் 10 பேர் போய் சம்பாதிப்பாங்க. 10 பேர் சம்பாதிக்கும் பொழுது ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் 1000 ரூபா வருமானம் வருதுங்க. ஒரு 10 பேர் சம்பாதிச்சாங்கன்னா ஒரு 1000 ரூபா வருது. இந்த 1000 ரூபா வருமானம் வரக்கூடிய அந்த குடும்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடிசையில தான் இருப்பாங்க. ஆனால் நல்லா சம்பாதிப்பாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்லா உழைக்குவாங்க, லீவ் போடாமல் உழைக்குவாங்க, வஞ்சகம் இல்லாமல் வேலை செய்வாங்க, துரோகம் செய்யாமல் வேலை செய்வாங்க. அவங்க எல்லாரும் போய் உழைச்சி என்ன செய்வாங்க, இவர் நாற்று நட்டாங்கன்னு சொன்னா மனைவி, இவர் கதிர இருப்பார், அப்படி கலந்தெல்லாம் வேலை செய்வாங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாயும் அவங்க சாப்பாட்டுக்கே பத்தாத அளவில் என்ன செய்யும், வண்டி ஓடிக்கொண்டே இருக்கும். முஸ்லீம் சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்தா எந்த பொம்பளையும் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. எந்த முஸ்லீம் பொம்பளையாவது களை எடுக்கிறாங்களா, நாற்று பறிக்கிறாங்களா, அது தெரியுமாட்டா, தெரிய கூட செய்யாது. அப்படித்தான் அவங்க இருக்கிறாங்க. ஆம்பளை தான் சம்பாதிக்கிறான். ஆம்பளையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு வந்தால் வீட்டுக்கு அப்பா தகப்பனார வேலைக்கு அனுப்ப மாட்டான், நீ உட்காருன்றுவான். இந்த பையன் தான் போய் சம்பாதிப்பான். என்ன சம்பாதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் போய் ஒரு 3000 ரூபா சம்பளம் வாங்குறான். 300 ரூபா வாங்குறாங்க ரியால். 300 ரியால்னா எவ்வளவு? நம்ம நாட்டுக்கு 3000 ரூபா. இந்த 3000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்காக 1 லட்ச ரூபா ஏஜென்ட்டை கொடுத்துட்டு வர போயிருக்கிறான். வாங்குறது 3000 ரூபா சம்பளம். அந்த விசாவுக்காக வேண்டி என்ன கொடுத்துருப்பான், 1 லட்ச ரூபா கடனை உடனே வாங்கி கொடுத்துருப்பான். இந்த 3000 ரூபா தான் அந்த குடும்பத்துக்கு வருது. இந்த 3000 ரூபாயில அந்த பொண்டாட்டி சாப்பிட்றான், வீடு சாப்பிடுது, வீடு கட்டுறான், நகையை அடிக்கடிக்கு போடுறாங்க. ஆனா ஆச்சரியமா இருக்கிறது, 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறவங்களுக்கு இது செய்ய முடியல, 100 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்க முடியுவங்களுக்கு செய்ய முடியுதுன்னு சொன்னா 1000 ரூபா செய்யற வேலையை விட 100 ரூபா கூடுதல் வேலை செய்யுது. 1000 ரூபாய் இந்த 100 ரூபாயில தான் இவ்வளவு நடக்கிறது. அதே மாதிரி உள்நாட்டில் மளிகை கடையில் சம்பளத்துக்கு இருப்பான். முஸ்லீம்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு செழிப்பா பிரகாசமா இருக்கவங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஆனா வறுமை கோட்டை நாங்க தான் இருக்கிறோம், பொருளாதாரத்தில் நாங்க தான் கம்மியா இருக்கிறோம். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது, நீ ஒரிஜினல் இறைவனை கரெக்டா நம்பினால் மறைமுகமாக நான் ஒரு அருளை செய்வேன். மறைமுக அருள் என்றால் என்னன்னு கேட்டா குறைந்த பொருளில் நிறைந்த பயன். எப்படி அது புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு வீடு, இந்த வீடு இருக்கிறது, இதுல 10 பேர் இருப்பான். பெரிய வீடு தானே, இது ஒரு வீடு வச்சுக்கிறோமே, 10 பேர் இருக்கிறதுக்கு தாராளமானது தான். ஆனா அந்த 10 பேருக்கு இருக்க முடியாது. உடச்சி பிரிச்சு நீ இதை பிரிச்சுக்கிட்டு போடா, ஏன் இதை பிரிக்கிறேன்னாட்டு அவங்களுக்கு இந்த வீடு நெரிசல், அவனுக்கு டைட்டா இருக்கும். சில வீடுகளில் நீங்க பாப்பீங்க ஒரு குடிசை தான் இருக்கும், 20 பேர் இவன் மடியில் அவன் படுத்து கிடப்பான், அவன் மடியில் படுத்து கிடப்பான், ஒன்னாவே இருப்பானுவோம்.
இந்த 20 பேருக்கு விசாலமாக இருந்த அந்த குடிசை ஒரு அரண்மனை வந்து போதுமானதாக இருக்க மாட்டேங்குது. அப்ப இதுல வந்து என்ன இல்லை, இறைவனுடைய மறைமுகமான அருள்ங்கிறது கிடையாது. இப்ப நம்ம அந்த மாதிரி நீங்க எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் ட்ரெஸ் இருக்குது, ஒருத்தன் அடுக்கடுக்கா சட்டை வச்சிருப்பான், ரோட்ல போட்டு வந்தான்னு சொன்னா அவன் வந்து நிறைய ஒரு அந்தஸ்தா இருக்கிறான்னு நினைக்கவே மாட்டாங்க. அவ்வளவு சட்டை வச்சிருப்பான். இன்னொருத்தனுக்கு 2 சட்டை தான் இருக்கும். அவன் போட்டு தெருவில் வந்தான்னு சொன்னா நீட்டா அப்படிமாங்க. அப்ப 2 சட்டை செஞ்ச வேலையை 1000 சட்டை செய்யல. இப்படியாக சில பேர் இருக்கிறார்கள். அவர்கள் குறைந்த பொருள்ல 100 ரூபாய் எனக்கு கடவுள் தந்து அதுலயே நான் சாப்பிட்டு, என் பொண்டாட்டி பிள்ளையும் சாப்பிட்டு, என் மருத்துவத்தையும் பார்த்து, என் பையனுடைய படிப்பையும் பார்த்து, அதுல 25 ரூபாய் மிச்சப்படுத்தி நான் வந்து ஒரு டெவலப் ஆகிட்டு போறேன்னு சொன்னா அது வந்து ஒரு பகுத்தறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாட்டாலும் நடக்குதா இல்லையா? கண்ணு முன்னாடி நீங்க பாக்குறீங்களா இல்லையா? முஸ்லீம்கள்லாம் பொம்பளை எல்லாம் வேலைக்கு அனுப்பி 50 பேர் வேலைக்கு அனுப்பி செய்யற மாட்டா, அப்படி செய்யறதும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் தான் உழைக்கிறாங்க. தப்பு, எல்லாரும் உழைக்கணும், அது ஒரு விஷயம். எங்க சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் தான் உழைக்கிறான். மற்ற சமுதாயத்தில் எல்லாம் ஒரு குடும்பத்தில் எல்லாரும் உழைக்கிறார்கள். ஆனா எல்லாரும் உழைப்பதை விட ஒருவர் உழைப்பதில் எப்படி அவர்கள் வாழ்கிறார்கள், இதுக்கு எந்த ஒரு பொருளாதார நிபுணர்கிட்ட போய் கேட்டாலும் அவருக்கு ஆன்சர் சொல்லவே முடியாது. முழிக்கிறாரு. ஆமா, ஆச்சரியமா தான் இருக்குது. வறுமைக்கோட்டு கீழே தான் இருக்கிறாங்க, 100 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க ஒரு வீட்டில் மொத்தமே, ஆனா நல்லா இருக்கிறாங்க. நகை நட்டில் அவங்க தான் ஜாஸ்தியா வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் வீடு வாசல் நல்லா கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டா, இறைவன் புறத்திலிருந்து நினையா புறத்திலிருந்து நம்முடைய தேவைகள் குறைவிலை பூர்த்தி ஆகிறது. கொஞ்சோண்டு சாப்பாட்டுல வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க அனுபவிச்சு பார்த்தா தெரியும். பிஸ்மில்லாண்டு இறைவன் பெயரால் சாப்பிடும் பொழுது அரைக்காப்படி அரிசியை போட்டு 3 பேர் சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு மிச்சமும் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எங்க கண்ணு முன்னாடி நாங்கள் வந்து வாழ்க்கையில நாங்களே அனுபவித்துக்கோ நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்படியான சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் மறுமையில வெற்றிக்காகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கணும். உலகத்துல வந்து மற்ற விஷயங்கள் கஷ்டமா தான் இருக்கும். இந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்காக ஒன்று சொல்லியிருக்கிறேன்.